அன்புள்ள அப்பா எபிசோட் 24. காதலை சொன்னானா விஜய். விஜய் கயலுக்காக பள்ளியின் வெளியே காத்து கொண்டிருக்கும் போது கயலும் விஜயை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தாள். விஜயை தாக்குவதற்காக அந்த தடித்த மாணவனின் நண்பர்கள் தயாராகி கொண்டிருந்தனர். இதே சமயம் பள்ளியில் மீட்டிங் முடிந்து வினோத் வெளியே வர அவருக்காக அங்கே துப்புரவு பணி செய்யும் ஒருவர் காத்து கொண்டிருந்தார். வினோத் சார் என்று கூற அதற்கு வினோத்தோ, ஆமா நீங்க வேலை செய்யாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று வினோத் கேட்க, சார் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். அந்த ஊட்டி கான்வென்ட் ஸ்கூலில் இருக்கானே அந்த விஜய், அவனை அடிக்கிறதுக்காக நம்ம பசங்க எல்லாம் தயாராக போயிட்டுருக்கானுங்க என்று கூற, அவனை எதுக்கு அடிக்கிறதுக்கு பசங்க எல்லாம் தயாராகிட்டு இருக்கானுங்க என்று கேட்க, சார் உங்களுக்கு தான் ஏற்கனவே தெரியுமே சார், அவன் கயல்கிட்ட லவ் சொன்னதும் கயலுக்கு நம்ம பசங்க சப்போர்ட்டாக போனதும் பசங்களே போட்டு அடித்ததும் அதனால் ஸ்கூலுக்கு வெளியே நான் லவ் சொல்கிறேன், என் மேலே யாருன்னா கை வைக்கிறீங்களா என்று விஜய் கேட்டதாகவும், இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே என்று கேட்க, என்ன பேர் சொன்ன இப்போ நீ? கயலா? ஆமாம், இந்த பொண்ணை பற்றி தானே இவ்வளோ நேரம் மீட்டிங்கில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன அந்த பொண்ணுக்கு அகென்ஸ்டாகவே நம்ம பசங்க போகிறானுங்களா? இதை முதல்ல போய் நான் தடுத்து நிறுத்தணும் என்று தன் மனதில் நினைத்து கொண்ட வினோத், ஐயோ அண்ணன் இந்த விஷயம் நடக்கக்கூடாது, அந்த பொண்ணை சுற்றி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, அதே மாதிரி அந்த விஜய் பையனையும் யாரும் அடிக்காமல் பார்த்துக்கணும், சரி சீக்கிரம் வாங்க நம்ம பசங்களை போய் நம்ம தான் தடுக்கணும். ஆனால் சார் இது உங்களுக்கு சந்தோஷமான விஷயம் தானே நினச்சேன் அண்ணன், இது பெரிய பிரச்சனைண்ணே, சரி வாங்க என்று அழைத்து கொண்டு அந்த துப்புரவு பணியாளரை அழைத்து கொண்டு வினோத் வேகமாக ஓடி சென்றார். ஆமாம், இந்த வினோத் எங்கே இவ்வளோ வேகமாக ஓடுறாரு என்று கேட்டவாறே அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் வெளியே வர அதற்கு மற்றொரு வேலையாளோ, சார் அந்த கயல் பொண்ணு ஒருத்தன் லவ் ப்ரப்போஸ் பண்ண வந்திருக்கான் சார், அவனை அடிக்கிறதுக்கு நம்ம பசங்கள்லாம் போயிருக்கானுங்க, அதை தடுக்கிறதுக்கு தான் சார் இவர் இவ்வளோ வேகமாக ஓடுறாரு. என்ன கயலா? ஐயோ, இப்போ தான் கயலை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், அதுங்காட்டி கயல் மூலயமா இன்னொரு பிரச்சனையா? அந்த கயல்கிட்ட யார் லவ் சொல்கிறதுக்கு வந்தது என்று அந்த ஆசிரியர் கேட்க, சார் ஊட்டி கான்வென்ட்லேருந்து விஜய்னு ஒரு பையன் வந்திருக்கான் சார், அந்த பையன்தான் இப்போது கயல்கிட்ட லவ் சொல்ல போகிறானா சார் என்று கேட்க, ஏய் யாரா நீங்கள் பிரச்சனை மேலே பிரச்சனையை கொண்டுட்டு வந்திருக்கீங்க, பையனையும் அந்த பொண்ணையும் இவங்க ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு தானே நம்ம சார்கிட்ட இருந்து இந்த ஸ்கூலையே ஒரு வருஷத்துக்கு லீஸுக்கு எடுத்துக்கிட்டா அந்த ஓனர் என்கிட்ட தனியாக சொல்லிட்டு போனார், இதில் வேற இவனுங்க வேற பிரச்சனை இழுத்து வைக்கிறானுங்களே, அவங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சு என் வேலையும் போச்சு இந்த ஸ்கூலும் போச்சு என்று நினைத்து கொண்டு அந்த தலைமை ஆசிரியரும் வினோத் பின்னே ஓடி சென்றார். அப்பொழுது கேட்டின் வெளியே கயல் வந்து கொண்டிருக்கும் போது விஜய் தனது கையில் இருக்கும் ஒற்றை ரோசாவை எடுத்துக்கொண்டு கயலின் முன்பு நடந்து சென்றான். அவனை அடிப்பதற்காக அங்கு சில மாணவர்கள் கையில் ஸ்டிக்குடன் நின்று கொண்டிருக்கும் போது இதை பார்த்த விஜயின் தந்தையோ, ஆமா என்ன அங்கே நடக்குது, ஏதோ கையிலெல்லாம் ஸ்டிக்கெலாம் வச்சுக்கிறானுங்க, ஒருவேளை விஜயை அட்டாக் பண்ண போகிறானுங்களா என்று கேட்க, சிவா அங்கிள் என்ன உங்களுக்கு தெரியாத மாதிரியே சொல்கிறீங்க, முதல்ல என்னடானா அவன் அடி வாங்கட்டும் அப்படின்னு சொன்னீங்க, இப்போ என்னடானா அடிக்க போகிறாங்களான்னு கேட்குறீங்க, அது இல்லைடா சிவா, இப்போ தான் அவன் மூஞ்சில் சந்தோஷத்தை பார்க்குறேன், அதுக்குள்ளே இவனுங்க ஏதாச்சும் பண்ணி அவன் மூஞ்சில் இருக்க சந்தோஷம் போயிடுச்சுன்னா அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது என்று விஜயின் தந்தை கூற, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க என்று கூறினான் சிவா. அதை கேட்ட பிறகு சற்று மனம் நிம்மதி அடைந்த விஜயின் தந்தை, சரி சரி அங்கே என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம் என்று கூற, கயல் மெதுவாக நடந்து வர அவளுக்கு முன்பே சென்ற விஜய் சட்டென்று மண்டியிட்டு தனது கையில் இருக்கும் ரோசாவை எடுத்து மண்டியிட்டுவாரே கயலின் முகத்தை பார்த்து, ஹாய் கயல், நான் விஜய்,
இதுவரையிலும் யார்கிட்டயும் நான் இந்த மாதிரி நடந்துக்கிட்டது இல்லை. உன்னை பார்த்த முதல் அந்த நொடியிலே உன்னை வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. உங்ககிட்ட டைரெக்டாக வந்து லவ் சொன்னேன். நீ இந்த இடத்துல லவ் சொன்னால் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அதனால் நான் உனக்காக இங்கே முட்டி போட்டு இந்த பூவை கொண்டு வந்திருக்கேன். வில் யூ மேரிட் மீ என்று விஜய் கேட்க, அதை கேட்டு அங்கிருக்கும் மாணவர்கள் அதிர்ச்சி அடைய, அயலோ என்ன செய்வது என்று தெரியாமல் மொழி பிதுக்கி நின்றாள். தன் மனதில் முதல்ல இவன் என்ன லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்டான். இப்போ என்னடானா கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்குறான். விட்டா குடும்பம் நடத்தவே என்னை கூப்பிடுவான் போலியே என்று நினைத்து அங்கிருக்கும் அனைத்து மாணவர்களையும் பார்த்தவாறு அவள் நின்று கொண்டிருந்தாள். அப்பொழுது அந்த தடித்த உருவம் கொண்ட மாணவன், டேய் இவன் கிளாஸில் வந்து லவ் சொன்னான், இப்போ வெளியே வந்து லவ் சொல்கிறான். இவனால் நம்ம கிளாஸ் பொண்ணுக்கு தான்டா டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான். இவனை முதல்ல அடித்து தூக்கி போடுங்கடா என்று கூறியவாறே தனது கையில் இருக்கும் ஸ்டிக்கை ஓங்கி அடிக்க உயர்த்திய போது அது விஜயின் மண்டையை நோக்கி வந்தது. அப்பொழுது குறுக்கில் சடார் என்று ஒரு கை வந்து அதை தடுத்து நிறுத்தி, ஏய் முட்டாள் என்னடா பண்ணிட்டு இருக்க என்று அந்த தடித்த மாணவன் முகத்தில் பலார் என்று அடித்தார். அவர் வேறு யாரும் இல்லை, அந்த பள்ளியின் பிடி வாத்தியாரான வினோத் தான். வினோத் அங்கே நின்று கொண்டிருந்தார். வினோத் அங்கே நிற்பதை பார்த்த ராமுவோ, ஆமா இங்க என்ன நடக்குது, இவன் என்னடானா லவ் சொல்ல போறான்னு அங்கிருந்து கிளம்பி வந்தான். அவனை அடிக்க வந்த ஆட்களையே வந்து அந்த ஸ்கூல் பிடி வாத்தியாரே வந்து தடுத்து நிறுத்துறாரு. ஆமா ஐயோ எங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே, மண்டையை பிச்சுக்கிட்டு போதே என்று ராமு தன் மனதில் நினைத்து கொண்டிருக்கும் போது வினோத்திடம் அந்த மாணவன் பேச தொடங்கினார். சார் இவன் நம்ம ஸ்கூலுக்கு வந்து நம்ம ஸ்கூல் பொண்ணுக்கிட்ட லவ் சொல்கிறான். இவனை வந்து நம்ம அடித்து போகிறத விட்டுட்டு அடிக்க வந்த எங்களை ஏன் சார் தடுத்து நீங்கள் அடிக்கிறீங்க என்று கேட்க, டேய் நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஸ்கூலுக்கு வெளியே இருந்தாலும் சரி, ஸ்கூலுக்கு உள்ளே இருந்தாலும் சரி, இது வேறு ஸ்கூல் மாணவனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்டாக் பண்ணிங்கன்னா அது வந்து நம்ம ஸ்கூலுடைய ரெப்புடேஷன் தான் வந்து கெடுது. அதனால் வந்து இந்த மாதிரி வேலைகளை வந்து பண்ணுறத வந்து வச்சுக்காதீங்க என்று அவர் அங்கே இருக்கும் மாணவர்களை மிரட்ட தொடங்கினார். அதை கேட்ட அந்த மாணவனும், இவர் என்னன்னு சொல்கிறாரு, இல்லை என்னடானா அந்த ஊட்டி கான்வென்ட் ஸ்கூல் பசங்க எல்லாரையும் வந்து அடித்து துரத்தணும், அவங்கள வந்து எப்படியாச்சுன்னா வந்து நம்ம வந்து மேட்ச்சில் இருந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிக்கிட்டு இருந்தார். ஆனால் இப்போ பார்த்தா வந்து அவனுங்களுக்கு சப்போர்ட்டாகவும் வந்து நிற்கிறாரு. இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியலையே என்று அந்த மாணவன் குழம்பி நிற்கும் பொழுது, டேய் நான் சொல்கிறது உங்களுக்கு கேட்குதா இல்லையா, யாரும் வந்து இந்த இடத்துல பிரச்சனை பண்ணக்கூடாது, எல்லாரும் இங்கேருந்து போங்க. நீங்கள் இப்படி பிரச்சனை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசி கொடுத்து இந்த ஸ்கூல்லேருந்து வெளியே அனுப்பிச்சிடுவேன் என்று அங்கே இருக்கும் மாணவர்களை மிரட்ட அவர்கள் அவற்றை கைவிட்டு சென்றனர். அப்பொழுது இதனை கேமரா மூலமாக பார்த்து கொண்டிருந்த நின்று கொண்டிருந்த சிவாவை பார்த்து, ஏய் சிவா எல்லா வேலையும் பர்ஃபெக்டாக முடிச்சிருக்கியடா என்று கேட்க, அங்கிள் உங்களுக்கு இது என்னை பற்றி நல்லா தெரியல என்று கேட்க, ஓகே ஓகே சரி அவன் அங்கே முட்டி போட்டு நின்றுட்டுருக்கான், அவனை எழுந்துக்க சொல்கிறா. ஆடாடாடாடா புள்ள பாசம் வந்து ரொம்ப பிச்சுக்கிட்டு வருதுங்க அங்கிள் என்று கேட்க, டேய் சரிங்கப்பா என்று கூறிவிட்டு தனது ஃபோனை எடுத்து அந்த பாடிகார்டுக்கு அழைத்தார். பாடிகார்டு உடனே அழைப்பை ஏற்று, விஜய் ரொம்ப நேரமாக முட்டி போட்டு நின்றுட்டுருக்கான், அவனை எழுப்பி விடுங்க என்று கேட்க, அந்த பாடிகார்டோ 2 அடி முன்றே வர அதற்கு முன்பு அங்கிருக்கும் வினோத்தோ, தம்பி தம்பி இன்னும் நம்ம முட்டி போட்டு நின்றுட்டுருக்க, சீக்கிரம் எழுந்திருப்பா என்று கேட்க, அதான் சார் நான் கயல்கிட்ட லவ் சொன்னேன், அவள் எனக்கு எதுவும் ரெஸ்பான்ஸே பண்ணலையே சார், அதனால தான் இன்னமும் நான் முன்னாடி முட்டி போட்டுட்ருக்கேன், அவள் ஏதாச்சும் சொல்லுவாளா சார் என்று கேட்க, அதற்கு வினோத்தோ, டேய் எப்படியாப்பட்ட என்ன வேலை பார்க்க சொல்கிறீங்கன்னு தெரியுதா என்று தன் மனதில் நினைத்து கொண்டு, அம்மா கயல் அவன் தான் முட்டி போட்டு நின்றுட்டுருக்கான்ல, அவனை வந்து எழுந்திருக்க சொல்லு, இல்லைன்னா காதில் அக்செப்ட் பண்ணலைன்னு சொல்லு, ஏன் எதுவுமே சொல்லாமல் இப்படியே நின்றுட்டுருக்க
உன்னால் பாரு இங்கே ஏகப்பட்ட பிரச்சனை வருது என்று வினோத் கூற அதை கேட்டு சுயநினைவுக்கு வந்த கயலோ ஆமால்ல என்று கூறிக்கொண்டு விஜயின் கையில் இருக்கும் பூவை பிடுங்கி கொண்டு அவள் அங்கிருந்து வேகமாக ஓடினாள். கயல் இங்கே பாரு, எதுவுமே சொல்லாமல் இப்படியே ஓடுனா என்ன அர்த்தம் என்று விஜய் கேட்க அதற்கு ஒன்றும் இல்லை என்று கூறிவிட்டு அவள் அங்கிருந்து மீண்டும் வேகமாக ஓடத் தொடங்கினார். பார்த்து கயல், எங்கனா போய் விழப்போற, நீ விழுந்தா என் மனசை தாங்காது என்று விஜய் கூற கொண்டிருந்த கயலோ அதை கேட்டு சற்று மெதுவாக செல்ல ஆரம்பித்தார். அதை கண்ட ராமுவோ, டேய் உங்கள் லவ் தொல்லைக்கு ஒரு அளவே இல்லையாடா என்று தன் மனதில் நினைத்து கொண்டே, டேய் சீன்லாம் முடிஞ்சிச்சு, வா இங்கிருந்து போகலாம் என்று கூற, ஆமாண்ணே இதை மறந்துட்டேன், சரி உங்கள் தங்கச்சி இங்கேருந்து போயிட்டா அவன் நடந்து தானே போகிறா, நம்ம ஏன் அவள் வீடு வரலும் போயிட்டு வரக்கூடாது என்று கேட்க, என்னது வீட்டுக்கா, அதெல்லாம் என்னால் முடியாது என்று ராமு கூற, உடனே தங்கச்சி தனியாக நடந்து போகுது, ஒரு அண்ணங்காரன் பாசமாக கூட்டு போய் வீட்டில் விட்டுட்டு வரத்தை விட்டுட்டு இப்போ என்னடானா வரமாட்டேன்றிய என்று சொல்லிக்கொண்டே ராமுவை இழுத்து கொண்டு கயலன் பின்னே நடக்க ஆரம்பித்தான். இவர்கள் நடந்து செல்வதை பார்த்த அந்த பிடி வாத்தியார் வினோத், ஐயோ இன்னும் என்னென்னலாம் கொடுமை இவனுங்களுக்காக நான் அனுபவிக்க போகிறேன்னு தெரியல, யாரா இவனுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய பேக்ரவுண்டா, என்னால் நம்பவே முடியல, அது மட்டும் இல்லை அந்த பொண்ணு சாதா பொண்ணு தான், அதுக்கு பின்னாடி இந்த அளவுக்கு பேக்ரவுண்டு இருக்குங்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்லை, சரி என்ன இருந்தாலும் சரி இந்த ஸ்கூலையும் சரி என்னுடைய வேலையும் சரி நான் காப்பாற்றி ஆகணும்னா இந்த இதுவெல்லாம் பண்ணி தான் ஆகணும் போல என்று தன் தலையில் அடித்து கொண்டு பிடி வாத்தியார் அங்கிருந்து செல்லும்போது அவருக்கு முன்பு வந்த அந்த தடித்த மாணவன், சார் நீங்கள் தானே சார் அவனை அட்டாக் பண்ண சொன்னீங்க, இப்போ ஏன் சார் தேவையில்லாமல் எங்களை தடுத்து நிறுத்தினீங்க என்று கூற, டேய் நான் சொன்னா உங்களுக்கு புரியாதுடா, தயவு செய்து கொஞ்சம் புரிஞ்சுக்கின்னு நடங்கடா என்று கூறிக்கொண்டு அவர் அங்கிருந்து சென்றார். அதை பார்த்த அந்த மாணவர்களோ, ஆளுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, முதல்ல போயிட்டு நம்மளை அடிங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்புறான், இப்போ என்னடானா அடிக்க வேணான்னு சொல்லி அனுப்புறான், இவன் என்னதான் மனசுல நினைச்சிட்டு இருக்கான் என்று அந்த தடித்த மாணவன் அங்கிருக்கும் மாணவர்களுடன் சேர்ந்து அந்த பிடி வாத்தியாரை திட்டிக் கொண்டு அவர்களும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். கயலும் இன்னொரு மாணவியும் நடந்து மெதுவாக சென்று கொண்டிருக்கும் போது அந்த மாணவி, கயல் அங்கே பாருடி அவன் உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராண்டி என்று கூற, ஐயோ இவனுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியலையே, எதுக்கு என்னை ஃபாலோ பண்ணிட்டு வரான்னு ஒன்றும் புரியல என்று கேட்க, உடனே அந்த மாணவி திரும்பி, அண்ணா நீங்கள் எதுக்கு எங்கே ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க என்று கேட்க, அது ஒன்றும் இல்லைம்மா, தங்கச்சி வீட்டுக்கு போகிறவரெல்லாம் பாதுகாப்பாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு தான் நானும் என் மச்சானும் உங்கள் பின்னாடி நடந்து வரோம் என்று கூற, அதை கேட்ட அந்த பெண்ணும், ஓ அப்படியா, நாங்கள் இவ்வளோ நாள் தனியாக தானே நடந்து போயிட்டு இருந்தோம், எங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே, எங்கள் பின்னாடி வரத்தை விட்டுட்டு அங்கே வாலிபால் மேட்சுக்கு போய் ப்ராக்டிஸ் பண்ணலாம்ல என்று கேட்க, நானும் அதைத்தாமா சொன்னேன், இவன் எங்கேருந்து கேட்குறான், தங்கச்சி தனியாக போகுது வா பாதுகாப்பாக போகலான்னு என்னையும் கூட்டிகிட்டு வந்துட்டாமா என்று வாமு கூற கேட்ட கயலோ சடன் என்று திரும்பி நின்று, உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு என்னை ஃபாலோ பண்ணிட்டு வர என்று கேட்க, என்ன கயல் ஸ்கூலுக்கு உள்ளே வச்சு லவ்வோ சொன்னேன், ஸ்கூலுக்கு வெளியே வச்சு லவ்வோ சொன்னேன், நீ எனக்கு ஓகே சொல்லாமலே போறியே என்று கேட்க, இப்படிலாம் பண்ணால் ஒரு பொண்ணு லவ் பண்ணுவான்னு யாரா அவனுக்கு சொன்னது என்று கேட்க, தோ எனக்கு பக்கத்தில் இருக்கானே என் மச்சான், இவன் தான் எனக்கு சொன்னான் என்று ராமுவை பார்த்து கை காட்ட, அடே முட்டாள் என்று கயல் ராமுவை பார்த்து திட்டினாள். மேலும் கதையில் இருக்கும் சுவாரஸ்யங்கள் என்ன, இதை பற்றி தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள். அன்புள்ள அப்பா, நான் உங்கள் RR கிங்ஸ் துரை.